நம்மை போஷித்து நடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் 5 மாதம் நடத்தின பாதுகாத்த தெய்வம் ஆண்டவராக இயேசு. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை இந்த வருகிற இந்த 6வது மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க இயேசுவுக்கு. அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர். தீங்கு என்றால் என்ன? ஒரு கேடான ஒரு அனுபவம். பலவிதமான தீங்குகளை மனுஷர்கள் இந்த உலகத்தில் சந்திக்க வேண்டியது வருகிறது. பலவிதமான சவால்கள் மத்தியிலும் பலவிதமான தந்திரங்கள் மத்தியிலும் சத்துனுடைய சூழ்ச்சிகள் மத்தியில் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தீங்கு பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கிறது. பிசாசின் மூலமாக தீங்குகள் வருகிறது. மனிதர்கள் மூலமாக, சில மனிதர்கள், பொல்லாத மனுஷர்கள் மூலமாக பலவிதமான தீங்குகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. சூழ்நிலைகள் மூலமாக வருகிற தீங்குகள், பலவீனங்கள் மூலமாகவும், வியாதிகள் மூலமாகவும், சமாதானம் இல்லாதது நிமித்தமாகவும், பலவிதமான இக்கட்டுகள் நிமித்தமாக பலவிதமான தீங்குகள் இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இதற்கு முன்பாக நீங்க எப்படிப்பட்ட தீங்குகளை சத்துரு உங்களுக்கு கொண்டு வந்து, மனுஷர்கள் கொண்டு வந்து, வியாதி கொண்டு வந்து உங்களை நெருக்கி போட்டாலும் இந்த 6வது மாதத்துல கர்த்தர் அத்தனை தீங்குகளுக்கும் விலக்கி பாதுகாத்து, தீங்கு இல்லாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து இருக்கிற எல்லா உபத்திரவங்களிலும் விலக்கி மீட்டு நல்ல ஒரு உயிருள்ள சாட்சியாக சபை நடுவே, தேசத்தின் நடுவே எங்கே தீங்கு அனுபவித்தீங்களோ, எங்கே பிரச்சனை அனுபவித்தீங்களோ, எங்கே வியாதி அனுபவித்தீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் விலக்கி பாதுகாப்பார், உங்களை விடுவிப்பார், உங்களை நடத்துவார், தப்புவிப்பார். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க.